கங்கை நதிக்கரையில் சூரியன் உதிக்கும் போது மன்னர் திருதராஷ்டிர ஆற்றங்கரையில் நின்று தனது கண்களை தனது சகோதரர் பீஷ்மரின் மேன்கள் வசிக்கும் இடத்தில் நிலைநிறுத்தினார். இறந்தவர்களின் ஆவிகளை அமைதிப்படுத்தும் சமன்கான தண்ணீரை ஆற்றில் ஊற்றினார். ஆனால் அவர் அவ்வாறு செய்யும்போது அவரது மனம் வேறு இடத்தில் இருந்தது. துக்கத்திலும் வருத்தத்திலும் மூழ்கியது. இதற்கிடையில் மூத்த பாண்டவ இளவரசரான யுதிஷ்டிரர் அருகில் நின்றார். அவரது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவர்களில் சமீபத்திய இழப்புகளின் சுமையால் அவரது புலன்கள் நடுங்கின. தலைமைத்துவத்தின் சுமை அவர் மீது பெரிதும் இருந்தது. அவர் ஆற்றை பார்த்தபோது அவரது கால்கள் அவருக்கு கீழே வழிவகுத்தன. மேலும் அவர் ஒரு வேட்டைக்காரனின் அம்பால் தாக்கப்பட்ட யானை போல தரையில் விழுந்தார். எப்போதும் விழிப்புடனும் புத்திசாலியாகவும் இருந்த கிருஷ்ணர் யுதிஷ்டிரனின் பக்கத்திற்கு விரைந்து சென்று அவரை உயர்த்தும்படி பீமனை வலியுறுத்தினார். இது அப்படி இருக்கக்கூடாது என்று கிருஷ்ணர் உறுதியாக கூறினார். மற்றவர்களை விட தனக்குத்தானே பேசுவது போல் பாண்டவர்கள் தங்கள் வீழ்ந்த தலைவரை சுற்றி கூடினர். துக்கத்திலும் அவரது நல்வாழ்வில் அக்கறையிலும் மூழ்கினர். அவர்கள் யுதிஷ்டிரனை நோக்கி சென்றபோது திருதராஷ்டிரர் அவர்களை நெருங்கினார். துக்கத்தால் அவரது கண்கள் சிவந்தன. போரில் அவர் 100 மகன்களை இழந்துவிட்டார். இப்போது அவர் தனது மருமகளை தனது கடமைகளின் சுமையுடன் போராடுவதைக் கண்டார். எழுந்திரு, குறுக்களியுள்ள புலியே என்று அவர் கூறினார். அவரது குரல் உணர்ச்சியால் உடைந்தது. என் மகனே, உங்கள் கடமைகளுக்கு செல்லுங்கள். சத்திரியர்களின் பயன்பாட்டுக்கு ஏற்பணிங்கள். இந்த பூமியை வென்று விட்டீர்கள். இப்போது அதை உங்கள் சகோதரர்களுடனும் நண்பர்களுடனும் அனுபவிக்கவும். ஆனால் திருதராஷ்டிரரின் வார்த்தைகள் வருத்தத்துடன் இருந்தன. அவர் தனது சகோதரர் விதுரரின் புத்திசாலித்தனமான ஆலோசனையை மட்டுமே கேட்டிருந்தால் அவர்களின் குடும்பம் அத்தகைய பேரழிவை எதிர்கொள்ளாது என்பதை அவர் அறிந்திருந்தார். துரியோதனின் செல்வாக்கின் ஆபத்துகள் குறித்து விதுரர் அவரை எச்சரித்திருந்தார். ஆனால் திருதராஷ்டிரர் அவரது ஆலோசனைக்கு செவி சாய்க்கவில்லை. அவர் பேசுகையில் திருதராஷ்டிரரின் கண்கள் அவரது மனைவி காந்தாரி மீதும் அவர் மீதும் விழுந்தன. அவர்கள் இருவரும் துக்கத்தில் மூழ்கினர். போரி வெற்றி பெற்ற யுதிஷ்டிரர் அல்ல, அவர்கள் துக்கப்பட வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நான் துக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அவரது குரல் ஒரு கிசுகிசுக்கு மேல் துரியோதனின் வழியை பின்பற்ற நான் முட்டாளாக இருந்தேன். விதுரரின் ஞான வார்த்தைகளை கேட்டிருந்தால் விதுரரே உண்மையாக பேசியிருந்தார். துரியோதனல் மற்றும் அவரது கூட்டாளிகளின் மீறல்களால் அவர்களின் குடும்பம் அழிவுக்கு ஆளாக நேரிடும். இப்போது திருதராஷ்டிரர் ஒரு காலத்தில் அவர்களின் மாபெரும் ராஜ்யத்தின் இடிபாடுகளை பார்த்தபோது தனது மகன்களை பாதுகாப்பதில் தனது கடமையில் தோல்வி அடைந்ததை அவர் அறிந்தானால் செல்ல செல்ல யுதிஷ்டிரர் மெதுவாக தனது பலத்தை மீட்டெடுத்தார். ஆனால் அவரது பொறுப்புகளின் சுமை அவர் மீது கனமாக இருந்தது. அவரது தந்தையின் வார்த்தைகள் இன்னும் எதிரொலித்த. நாணமுள்ள மன்னன் திருதராஷ்டிரன் தனது மகன் யுதிஷ்டிரனிடம் பேசி முடித்தவுடனேயே துக்கத்தில் மூழ்கிவிட்டான். இளவரசனின் கண்கள் நடுங்கின. அவரது இதயத்தில் கசிந்த வலியை பற்றி பேசும்போது அவரது கோல் நடுங்கியது. அவரது தந்தையின் வார்த்தைகள் மென்மையாகவும் உறுதியளிப்பதாகவும் இருந்தன. ஆனால் அவை யுதிஷ்டிரரின் துக்கத்தில் ஆழத்தில் சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாக தோன்றியது. அப்போது ஞானியும் தரக்கமும் கொண்ட தலைவருமான கிருஷ்ணர் யுதிஷ்டிரனை அணுகினார். இளம் இளவரசனின் தோளில் ஒரு கையை வைத்து அமைதியான இனிமையான குரலில் பேசினார். யுதிஷ்டிரனே, என் அன்பான நண்பையே, உங்கள் துக்கம் உங்களை விழுங்க விடாதீர்கள். இறந்தவர்களுக்கு அதிகமாக துக்கம் அனுசரிப்பது சரியல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதற்கு பதிலாக பல தியாகங்களை செய்வதன் மூலமும் பூசாரிகளுக்கு பரிசுகளை வழங்குவதன் மூலமும் உங்கள் விருந்தினர்களுடன் உணவு மற்றும் பானங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமும் அவர்களின் வாழ்க்கையை கொண்டாடுங்கள். கிருஷ்ணரின் வார்த்தைகள் யுதிஷ்டிரனின் ஆன்மாவுக்கு ஒரு தைலம் போல இருந்தன. அவர் கிருஷ்ணரை பார்த்தார். அவரது கண்கள் நன்றியுடன் பிரகாசிக்கின்றன. நீங்கள் சொல்வது சரிதான் கிருஷ்ணரே என்று அவர் கூறினார். என் துக்கத்தை என் மீது சுமக்க விட நான் முட்டாள்தனமாக இருந்தேன். ஆனால் கிருஷ்ணரின் ஆறுதல் வார்த்தைகள் இருந்த போதிலும் யுதிஷ்டிரனின் மனம் இன்னும் தொந்தரவாக இருந்தது. யுதிஷ்டிரனின் துக்கத்தில் ஆழத்தை உணர்ந்த கிருஷ்ணர் மீண்டும் பேசினார். என் அன்பான இளவரசனே, நீ ஒரு சத்திரியன், ஒரு போர் வீரன், அரசன், வலிமையுடனும்
தைரியத்துடனும் ஆட்சி செய்வது உங்கள் கடமை துக்கத்தால் மூழ்கக்கூடாது. ஈஸ்மர் கிறிஸ்தத்துவைவாயனர் நாரதர் மற்றும் விதரா ஆரியோரின் போதனைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். தனது கடமைகளை சரியாக செய்யும் ஒரு மன்னர் துக்கத்தை அவரை விழுங்கவிடக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். யுதிஷ்டிரன் கிருஷ்ணரின் வார்த்தைகளை கவனமாக கேட்டான். ஆனால் அவர் இன்னும் தனது இதயத்தில் ஒரு கனமான சுமையை உணர்ந்தார். அவர் கிறிஸ்தரை வேண்டி கண்களால் பார்த்து, ஓ கோவிந்தனே, என் மீதான உங்கள் அன்பு உண்மை என்று எனக்கு தெரியும். நீங்கள் என்னை காற்றுக்குள் சென்று ஒரு துறவியாக வாழ அனுமதித்தால் நான் அமைதியை கண்டுபிடிக்க முடியும். போரிலிருந்து ஒருபோதும் தப்பி ஓடாத என் தாத்தாவையும் கடலையும் கொல்வதன் மூலம் நான் ஒரு பெரிய பாவத்தை செய்துள்ளேன். கிருஷ்ணரின் வெளிப்பாடு இரக்கமுள்ளதாக இருந்தது. ஆனால் யுதிஷ்டிரரின் மனம் அவரது துக்கத்தால் இன்னும் மேகமூட்டமாக இருப்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே அவர் இடைநிறுத்தப்பட்டார். அப்போதுதான் புத்திசாலி முனிவர் வியாசர் பேசினார். என் குழந்தை, அவர் மெதுவாக கூறினார், உங்கள் மனம் இன்னும் அமைதியாக இல்லை. எனவே நீங்கள் மீண்டும் குழந்தைத்தனமான உணர்வுகளால் தொந்தரவு செய்கிறீர்கள். வியாசரின் வார்த்தைகள் கோடை நாளில் ஒரு மென்மையான காற்றுப்போய் இருந்தன. யுதிஷ்டிரரின் ஆன்மாவை அமைதிப்படுத்த வியாசர் தொடர்ந்து பேசினார். அவரது குரலில் ஞானமும் தரக்கமும் நிறைந்திருந்தது. போரில் வாழும் ஒரு சத்திரியனின் கடமைகளை நீங்கள் அறிவீர்கள். தனது சரியான பங்கை செய்த ஒரு மன்னர் துக்கத்தை அவரை விழுங்கவிடக்கூடாது. அவரது போதனைகளை நீங்கள் உண்மையுடன் கேட்டிருக்கிறீர்கள். தாரஸ்தினாபோ காட்சியத்தின் மீது சூரியன் அஸ்தமித்து பரபரப்பான தெருக்களில் ஒரு சுடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தியது. பாண்டவர்களின் மதிப்பிற்குரிய முனிவரும் குருவுமான வியாச பாண்டு மன்னரின் மூத்த மகனான யுதிஷ்டிரருடன் அமைதியான சிந்தனையில் அமர்ந்தார். சமீபத்திய நிகழ்வுகளின் சுவையுடன் காற்று அடர்த்தியாக இருந்தது. ஏனெனில் இராச்சியம் தங்கள் நிலங்களை அழித்த பேரழிவுகமான போரை சமாளிக்க போராடியது. வியாசனின் கண்கள் யுதிஷ்டிரனின் மீது குறிந்தன. அவரது பார்வை துளையிடும் மற்றும் புத்திசாலி, ஓ யுதிஷ்டிரனே என்று அவர் கூறினார். அவரது குரல் தாழ்ந்த மற்றும் இனிமையானது. உங்கள் ஞானம் இன்னும் முழுமையடையவில்லை. கடந்த கால பாவங்களுக்கு நீங்களே பொறுப்பு என்று நீங்கள் நம்புகிறீர்கள். ஆனால் விதியின் தன்மையை நீங்கள் உண்மையிலேயே புரிந்து கொள்கிறீர்களா? நல்லதோ அல்லது கெட்டதோ என்று நம்மை வழிநடத்துபவர் கடவுளே. பின்னர் மறந்திரும்புதலுக்கு இடம். எங்கள் யுதிஷ்டிரனின் முகம் கீழே விழுந்தது. அவளுடைய கண்கள் வெட்கத்தில் கீழோக்கி சென்றன. நான் பாவம் செய்துவிட்டேன் என்று அவர் ஒப்புக்கொண்டார். அவரது குரல் ஒரு கிசுகிசுக்கு சற்று மேலே இருந்தது. வியாசர் அனுதாபத்துடன் தலையசைத்தார். பின்னர் பாரதனே, சுத்திகரிப்பு வழியை நன்கு கேளுங்கள். தவம், தியாகம் மற்றும் தர்மத்தின் மூலம் ஒருவர் இருந்த கரைகளையும் கூட கழுவ முடியும். கடவுள்களே தங்கள் தகுதியை பாதுகாக்க பலிகளை செய்கிறார்கள். மேலும் இந்த செயல்களின் மூலமே அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக மாறிவிட்டனர். வியாசரின் வார்த்தைகள் ஒரு வாக்குறுதியைப் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் யுதிஷ்டிரரின் சந்தேகங்கள் நீடித்தன. ஆனால் என் சொந்த ராஜ்யத்தை அழித்து நான் அத்தகைய சடங்குகளை எப்படி கொண்டாட முடியும் என்று அவர் கேட்டார். அவரது குரல் உணர்ச்சியால் நடுங்கியது. வியாசரின் வெளிப்பாடு சிந்தனை மிக்கதாக மாறியது. மேலும் அவர் தனது எண்ணங்களை சேகரிப்பது போல் தாடியை தட்டினார். உங்கள் கருவூலம் காலியாக இருக்கிறது. உங்கள் மக்கள் துன்பப்படுகிறார்கள் என்று தனது வார்த்தைகள் துக்கத்தின் நீரோட்டத்தில் கொட்டி தீர்த்தபடி யுதிஷ்டிரன் தொடர்ந்தான். இவ்வளவு பெரிய தியாகத்திற்கான வளங்களை நான் எவ்வாறு சேகரிக்க முடியும்? மேலும் நமது போரின் வடுக்களை இன்னும் தாங்கிக் கொண்டிருக்கும் காயமடைந்தவர்களை பற்றி என்ன என்று வியாசா கவனமாக கேட்டார். அவரது கண்கள் யுதிஷ்டிரனின் முகத்தை விட்டு விலகவில்லை. இளம் மன்னர் இறுதியாக அமைதியாக இருந்தபோது வியாசர் சிந்தனையுடன் தலையசைத்தார். ஓ யுதிஷ்டிரனே, உங்கள் கவலைகளை நான் காண்கிறேன் என்று அவர் உதடுகளில் ஒரு புன்னகையை விளையாடி கொண்டிருந்தது. ஆனால் பயப்படாதே, ஏனென்றால் விஷயங்களை சரிசெய்ய எனக்கு ஒரு திட்டமுள்ளது. அவர் முன்னோக்கி சாய்ந்தார். அவரது கண்கள் உற்சாகத்தால் பிரகாசிக்கின்றன. இமயமலையில்
பெரிய பிராமண மருதனால் விட்டுச் செல்லப்பட்ட தங்க புதையல் உள்ளது. இது அவரது மதத்தான தியாகத்தின் பாரம்பரியமாகும். இது உங்கள் கருவூலத்தை நிரப்புவதோடு உங்கள் ராஜ்யத்தின் மரியாதையையும் மீட்டெடுக்கும். ஒரு காலத்தில் ஞானத்துடனும் நீதியுடனும் ஆட்சி செய்த முற்கால மன்னன் மருதனின் கதையை வியாசர் சொல்லத் தொடங்கியதும் யுதிஷ்டிரனின் கண்கள் வியப்புடன் விரிந்தன. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி ராஜ்யத்தை ஒரு சூடான அந்தி ஒளியில் வீசும்போது நீதிமானான யுதிஷ்டிரனின் முன்னிலையில் வியாசர் புகழ்பெற்ற மன்னர் மருதனின் கதையை விவரிக்கத் தொடங்கினார். ஓ குழந்தையர் என்று வியாசர் கூறினார். கிருத யுகத்தில் மனு பூமியின் ஆண்டவராக இருந்தார். ஞானத்துடனும் நீதியுடனும் தனது செங்கோலை பயன்படுத்தினார். அவரது மகன் பசாங்கி அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார். அதைத் தொடர்ந்து அவரது பேரனான மன்னர் இஸ்வாகு அவரது பக்தி மற்றும் நல்லொழுக்கத்திற்கு புகழ்பெற்ற ஒரு மன்னர் இஸ்வாகு 100 மகன்களை கொண்டிருந்தார். ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான குணங்கள் இருந்தன. மேலும் அவர்கள் அனைவரையும் தங்கள் சொந்த உரிமையில் மன்னர்களாக ஆக்கினார். அவர்களில் வின்சா தனது காலத்தின் மிகச்சிறந்த வில்லனாக தனித்து நின்றார். மேலும் அவரது மகன் விவின்சா ஒவ்வொரு அம்சத்திலும் அவரை மீச்சினார். விவின்சாவின் 5 மற்றும் 10 மகன்கள் சக்தி வாய்ந்த வீரர்கள். அவர்களின் உண்மை, தன்மை, மென்மை மற்றும் உன்னதமான தன்மை ஆகியவற்றுக்காக பிராமணர்களால் மதிக்கப்பட்டனர். இருப்பினும் மூத்த சகோதரர் கானிந்திரா ஒரு கொடுங்கோலன் என்பதை நிரூபித்தார். தனது உடன்பிறப்பு அனைவரையும் ஒடுக்கி இரும்பு முஸ்திலுடன் ஆட்சி செய்தார். ஆனால் அவரது கொடுமையால் மக்கள் சோர்வடைந்தனர். இறுதியில் அவரது மகன் சுவர்சாவுக்கு ஆதரவாக அவரை பதவி நீக்கம் செய்தனர். இந்த இளம் மன்னர் பிராமணர்களுக்கு அர்ப்பணிப்புடன் இருந்தார். உண்மையை பேசினார், தூய்மையை பின்பற்றினார். அவரது புலன்களையும் எண்ணங்களையும் கட்டுப்படுத்தினார். அவர் ஆட்சிக்கு வந்தபோது குடிமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஏனெனில் அவர் ராஜ்யத்திற்கு அமைதியையும் செழிப்பையும் கொண்டு வந்தார். அவரது நல்லொழுக்கங்கள் இருந்த போதிலும் மன்னர் சுவர்சாவின் கருவூலம் குறைந்து நிலப்பிரபுத்துவ இளவரசர்கள் அவரை தொந்தரவு செய்ய தொடங்கினர். அவரது சக்தி குறைந்தது, ஆனால் அவரது நீதி அசைக்கவில்லை. விரக்தியின் ஒரு கணத்தில் அவர் தனது கையில் ஊதினார். அதிலிருந்து பல படைகள் தோன்றின. அவை அவர் தனது எல்லைகளில் வசிக்கும் அனைத்து மன்னர்களையும் தோற்கடித்தன. இந்த குறிப்பிடத்தக்க சாதனையிலிருந்து மன்னர் சுவர்சர் கரந்தமா என்ற பட்டத்தை பெற்றார். திரேதா யுகத்தில் அவரது மகன் முதல் கரந்தமா பிறந்தார். அவர் இந்திரனை வலிமை மற்றும் வெல்ல முடியாத நிலையில் சமன் செய்தார். அவர் ஒரு பரந்த பேரரசை ஆட்சி செய்தார். அவரது செல்வம் மற்றும் வலிமை காரணமாக அனைத்து மன்னர்களும் அவரது கட்டுப்பாட்டில் இருந்தனர். அவரது பேரன் அவிச்சி வீரத்தில் இந்திரனைப் போல மாறினார். எண்ணற்ற தியாகங்களை செய்தார் மற்றும் நல்லொழுக்கத்தில் மகிழ்ச்சி அடைந்தார். மன்னர் அவிச்சித்தின் மகன் மருதன் 10,000 யானைகளின் வலிமையை கொண்ட ஒரு புகழ்பெற்ற நீதியான மன்னராக இருந்தார். அவர் விஷ்ணுவின் 2வது சுயம் என்று கூறப்படுகிறது. அவரது மூதாதையர்களின் அனைத்து நல்லொழுக்கங்களையும் உள்ளடக்கியது. ஒரு பெரிய தியாகத்தை கொண்டாட விரும்பி மன்னர் மருதன் இமாவத்தின் வடக்கு பகுதியிலுள்ள மேருமலைக்கு பயணம் செய்தார். அங்கு அவர் ஆயிரக்கணக்கான தங்க பாத்திரங்களை போலியாக உருவாக்கினார். ஒரு பரந்த தங்க மலையில் அவர் புனித சடங்குகளை நிகழ்த்தினார். அவரை சுற்றி எண்ணற்ற வடிநிலங்கள், ஆத்திரங்கள் மற்றும் பானைகளை வடிவமைத்த பொற்கொள்ளர்கள் இருந்தனர். பலியிடப்படும் இடம் அருகில் இருந்தது. மேலும் மன்னர் மருத மற்ற இளவரசர்களுடன் சேர்ந்து தனது புகழற்ற வம்சாவளியின் மரபுகளை கரவிக்கும் வகையில் கம்பீரமான பலியை நிகழ்த்தினார். கடவுள்களின் சாம்ராஜ்யத்தில் தேவர்களின் வலிமையான மன்னரான இந்திரன் மனிதர்களிடையே ஒரு சக்தி வாய்ந்த மன்னரான மருதனின் மீது அதிருப்தி அடைந்தார். அவரது அதிருப்திக்கு காரணம் அவிச்சிதாவின் மகன் அவர் தனது அந்நிற போதகரான ஒருகஸ்பதியை ஏற்க மறுத்துவிட்டார். இளவரசரின் முரட்டுத்தனமான பெருமையை தாங்க முடியாத இந்திரன் அவரது இடிமுழக்கத்தால் அவரை அடிப்பதாக அச்சுறுத்தினார். காந்தர்வனும் இந்திரனின் தூதனுமான திருதராஷ்டிரன் கடவுள்களின் ராஜாவிடமிருந்து ஒரு செய்தியை கொண்டு மருதனின் ஆசவைக்கு வந்தான். அவர் இந்திரனின் வார்த்தைகளை வழங்கினார். விரஸ்பதியை தியாகத்திற்காக
உங்கள் அதிகாரப்பூர்வ பூசாரியாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லது என் கோபத்தின் விளைவுகளை எதிர்கொள்ளுங்கள். இருப்பிலும் மருதன் இந்திரனின் கோரிக்கைக்கு இணங்க மறுத்துவிட்டார். அதற்கு பதிலாக சடங்கை செய்ய தனது சொந்த பூசாரி சம்மதாவை வழங்கினார். மருதரின் முரட்டுத்தனத்தால் திகைக்காத திருதராஷ்டிரர் இந்திரனின் இடி முழக்கம் நெருங்கிவிட்டது என்று எச்சரித்தார். கடவுளின் மாபெரும் கதனையின் சத்தம் வானத்தில் எதிரொலித்தது. அதை கேட்ட அனைவரின் இதயங்களிலும் அச்சத்தை ஏற்படுத்தியது. மாருதர் கவலையுடன் நடுங்கி தனது நம்பகமான பூசாரி சம்மதாவிடமிருந்து அடைக்கலம் தேடினார். சாந்தமும் அமைதியும் கொண்ட சம்மத்தா இந்திரனிடமிருந்து பயப்பட ஒன்றுமில்லை என்று மறுதலுக்கு உறுதியளித்தார். அவரது மந்திரங்களால் அவர் இடிமுழக்கத்தின் பயங்கரத்தை அகற்றி ராஜாவை தீங்கிலிருந்து பாதுகாப்பார். புயல் வெளியே பரவியதால் சம்மர்த்தா தனது புனித பாடல்களை உச்சரிக்கத் தொடங்கினார். மருதனை சுற்றி ஒரு பாதுகாப்பு மந்திரத்தை நெசவு செய்தார். பூசாரி தனது மந்திரத்தை முடித்தவுடன் மகத்தான குதிரைகளால் ஈர்க்கப்பட்ட தனது தேருடன் இந்திரனும் மற்ற கடவுள்களுடன் தோன்றினார். தேவர்களின் இறைவன் தனது வாகனத்திலிருந்து இறங்கி பலிபீடத்தை அணுகினார். அங்கு மருதன் அவருக்கு சோமா வணக்கங்களை வழங்கினார். அன்பான புன்னகையுடன் இந்திரன் காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு காட்டப்பட்ட விருந்தோம்பலுக்காக அவரது இதயம் நன்றியால் நிரம்பியது. எரியும் நெருப்பை போல பிரகாசமான சம்மர்த்தா பலிபீடத்தின் மீது ஏறி புனித தீப்பேம்புகளுக்கு தெளிவான வெண்ணெயை வழங்கியதால் விழா அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தது. கடவுள்களே உணவை சேகரித்தனர். மேலும் கடவுள்களின் ஆண்டவரான சக்ரா பலியில் உதவியாளராக ஆனார். சடங்கு முடிவடைந்தவுடன் இந்திரன் சோமா சாற்றை குடித்தார். அதைத் தொடர்ந்து மற்ற கடவுள்களின் கூட்டம் தங்கள் தாகம் தணிந்ததால் தேவர்கள் மகிழ்ச்சியுடனும் வீடு திரும்பினர். அவரது தியாகத்தின் வெற்றியை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்த மருதன் பிராமணர்களுக்கு அபரிமிதமான செல்வத்தை விநியோகித்தார். அவர்கள் தங்கள் பரிசுகளை பெற்றபோது புகழ் பெற்றவர்களாக இருந்தனர். மன்னரின் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. அவரது மூதாதையர்களும் கடவுள்களும் அவரது தாராள மனப்பான்மையால் திருப்தி அடைந்தனர் என்பதை அறிந்தனர். இந்த பிரம்மாண்டமான சந்தர்ப்பத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் போது இந்திரன் மருதரின் பக்தியால் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு ஒரு இறுதி ஆசீர்வாதத்தை வழங்கினார். இளவரசனே, உங்கள் தியாகம் முழுமையடைந்துவிட்டது. உங்கள் வாழ்க்கை நல்ல முடிவுகளால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பின் கீழ் நீங்கள் தொடர்ந்து செய்யட்டும். பண்டைய பாரத தேசத்தில் புத்திசாலித்தனமான மற்றும் நியாயமான ஆட்சியாளரான மன்னர் மருதன் ஒரு மகத்தான தியாகத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்தார். அவர் தெய்வங்களின் புகழ்பெற்ற பூசாரியான விலஸ்பதியை சடங்கில் பணியாற்ற நாடினார். இருப்பினும் கடவுள்களின் ராஜாவான இந்திரனால் பூசாரியாக நியமிக்கப்பட்டதை மேற்கோள் காட்டி விலஸ்பதி மறுத்துவிட்டார். இந்த நிராகரிப்பால் மாருதர் அதிர்ச்சியடைந்தார். அவர் வெட்கப்பட்டார். அவர் வீடு திரும்பிய போது சிந்தனையில் தொலைந்து இந்த சம்பவத்தை கண்ட ஞானியான முனிவரான நாரதரை சந்தித்தார். நாரதர் மாருதரிடம் அவரது துயரத்தை பற்றி கேட்டார். கதையை கேட்டதும் ஆறுதல் மற்றும் வழிகாட்டுதலின் வார்த்தைகளை வழங்கினார். விலஸ்பதியின் மகன் சம்மத்தா ஒரு நிர்வாண துறவியாக பூமியில் அலைந்து திரிந்து அனைவரும் பார்க்க அற்புதங்களை செய்கிறார் என்று நாரதர் மருதரிடம் கூறினார். தனது தியாகத்தை செய்ய தயாராக இருக்கும் சம்மதாவை தேட வேண்டும் என்று மருதருக்கு அவர் பரிந்துரைத்தார். சம்மதாவை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது குறித்த அறிவுறுத்தல்களை நாரதர் மருதருக்கு வழங்கினார். அவர் வாரணாசியின் வாயிலுக்கு அருகில் ஒரு சடலத்தை வைத்து அதிலிருந்து விலகி சென்ற நபரை பின்தொடர வேண்டும். மாருதர் வாரணாசியை நோக்கி சென்று சம்மதாவை கண்டுபிடித்து அவரது உதவியை நாடினார். அவர் நகரத்தை அடைந்ததும் நாரதர் அறிவுறுத்தியபடி வாயிலில் ஒரு சடலத்தை வைத்தார். தற்செயலாக ஒரு பிராமணர் அதே நேரத்தில் நகரத்திற்குள் நுழைந்தார். சடலத்தை கண்டதும் வெறுப்புடன் திரும்பினார். மாருதர் பிராமணரை பின்தொடர்ந்தார். அவர் சம்மதாவை தவிர வேறு யாருமல்ல. அவர்கள் நடந்து செல்லும் போது சம்மத்தா ஒரு காட்டு வாத்து
துரத்தலில் மார்த்தாவை வழிநடத்திச் சென்றார். அவரை மண் சாம்பல், கவம் மற்றும் துப்பல் ஆகியவற்றால் மூடினார். அவரது சோதனைகள் இருந்தபோதிலும் மருத்தா தொடர்ந்து சம்வதாவை பின்தொடர்ந்தார். கைகளை ஒன்றாக இணைத்து பிரார்த்தனை செய்தார். இறுதியில் சோர்வடைந்து வறண்டு அவர்கள் ஒரு புனித அத்தி மரத்தின் நிழலை அடைந்தனர். அங்கு சம்வர்த்தா இறுதியாக அவரது செயல்களிலிருந்து விலகினார். இந்த அமைதியான சூழலில் சம்வர்த்தா ஓய்வெடுக்க அமர்ந்தார். அவரது நம்பிக்கையில் இன்னும் ஒட்டிக்கொண்டிருந்த மருத மரியாதையுடன் அவரை அணுகினார். ஒரு பூசாரியை தேடும் மன்னர், மருதரின் தேடல் மற்றும் மர்மமான சம்வர்த்தா உடனான அவரது சந்திப்பு பற்றிய கதை ஆன்மீக வளர்ச்சியை பின்தொடர்வதில் விடாமுயற்சி மற்றும் பக்தியின் சக்திக்கு ஒரு சான்றாக செயல்படுகிறது. பண்டைய இந்தியாவின் கொதிக்கும் பாலைவனத்தில் இரண்டு மனிதர்களுக்கு இடையே ஒரு விசித்திரமான சந்திப்பு நிகழ்ந்த மாருதர் ராஜா மற்றும் சமத்த ஒரு பிராமண பூசாரி. அவர்களின் சந்திப்பு தற்செயலாக அல்ல, மாறாக மாருதருக்கு வெளிப்படுத்திய தெய்வீர துறவி நாரதரால் திட்டமிடப்பட்டது. சம்மதர் தனது குடும்பத்தின் நீண்டகாலமாக இழந்த உறவினர் அவர்கள் ஒரு கம்பீரமான மரத்தின் நிழலில் அமர்ந்தபோது மாருதர் பயத்துடன் பேசினார். நாரதர் தனது வழியில் அலைந்து திரிந்து, நீ எங்கள் குடும்ப பூசாரியின் மகன் என்று என்னிடம் கூறினார். இது என் மனதை உன்னை நோக்கி திருப்பியுள்ளது. மாருதரில் வார்த்தைகளை உன்னிப்பாக கேட்டபோது சம்பதாவின் கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தன. நாரதர் ஒரு புத்திசாலி முனிவர் என்று அவருக்கு தெரியும். அவர் காலத்தின் முத்திரைக்கு அப்பால் பார்த்தார். இதை நீ உண்மையாக என்னிடம் சொன்னாயா? அப்படியானால் நாரதர் தற்போது எங்கே வாழ்கிறார் என்று எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டபோது சம்வர்த்தின் கண்கள் சற்று குறுகின. மருதனின் முகம் சோகம் மற்றும் மரியாதையின் கலவையால் பிரகாசித்தது. அவர் பதிலளித்தார், தெய்வீக புனிதர்களின் இளவரசர் உங்களை பற்றிய இந்த தகவலை எனக்கு கொடுத்து உங்கள் கவனிப்புக்கு என்னை பாராட்டினார். நேப்பில் நுழைந்துள்ளார். சொல்லப்படாத புரிதலுடன் காற்று கனமாக இருந்த நாரதர் மரண சாம்ராஜ்யத்தை கடந்து விட்டார். மாதாவின் வார்த்தைகள் மறைந்து போனபோது சம்வர்த்தின் நடத்தை மாறியது. அடிவானத்தில் ஒரு புயல் உருக்குவதைப் போல அவர் கிளர்ச்சி அடைந்தார். நான் ஒரு பெருமுளை கோளாறால் பாதிக்கப்பட்டுள்ளேன் என்று அவர் அறிவித்தார். அவரது குரல் விரக்தியின் உச்சத்தில் உயர்ந்தது. இவ்வளவு தனித்துவமான மனப்பான்மை கொண்ட ஒரு பூசாரியால் இந்த தியாகத்தை செய்ய நீங்கள் ஏன் வளைந்திருக்கிறீர்கள்? சம்வத்தின் வெடிப்பால் மாருதர் உறுதியாக நின்றார். பிராமணர் தொடர்ந்து மருதனை விட்டினார். ஆனால் மன்னர் பிடிவாதமாக இருந்தார். அவர் ஏற்கனவே வெஸ்பதி மற்றும் இந்திரனின் உதவியை நாடியதாக விளக்கினார். ஆனால் அவர் நிராகரிக்கப்பட்டார். நான் எந்த தவறும் செய்யவில்லை என்பதால் நான் வேஸ்பதியால் முறியடிக்கப்பட்டேன் என்று மருதன் கூறினார். அவரது குரலில் வேத்தியின் குறிப்பு இருந்தது. சமர்த்தில் புயலடித்த நடத்தை சிதறத் தொடங்கியது. அதற்கு பதிலாக சூழ்ச்சியின் காற்று வீசியது. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி பாலைவன மணலின் குறுக்கே நீண்ட நிழல்களை வீசும்போது சமர்த்தா தனது உண்மையான நோக்கங்களை வெளிப்படுத்தினார். ராஜாவே, நீ விரும்பிய அனைத்தையும் என்னால் நிச்சயமாக நிறைவேற்ற முடியும் என்று அவர் கூறினார். அவரது கண்கள் கடுமையான உறுதியுடன் ஒளிரும். ஆனால் இந்த வாக்குறுதியுடன் ஒரு எச்சரிக்கை இணைக்கப்பட்டுள்ளது. மருத்தா அவரை காட்டிக் கொடுத்தால் அவர் ராஜ்யத்தின் மீது கோபத்தை கட்டவிழ்த்து விடுவார். அது அதை சாம்பலாக்கும். மாருதாவின் பதில் உடனடி மற்றும் இதயபூர்வமானது. நான் எப்போதாவது உன்னை கைவிட்டால் மலைகள் இருக்கும் வரை நான் ஒருபோதும் ஆசீர்வதிக்கப்பட்ட பகுதிகளை அடைய மாட்டேன் என்று அவர் சபதம் செய்தார். அவரது குரலேமையுடன் நடுங்கியது. இந்த வாக்குறுதியில் இடையால் காற்று கனமாக இருந்தது. வெவ்வேறு உலகங்களை சேர்ந்த இரண்டு மனிதர்களிடையே உருவாக்கப்பட்ட பிணைப்பு. இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னத் தொடங்கிய போது கம்பீரமான இமயமலையில் முண்டாபல் என்று அழைக்கப்படும் ஒரு சிகரம் இருந்தது. அங்கு மரியாதைக்குரிய பகவான் மகாதேவர் கடுமையான பக்தியுடன் வசித்து வந்தார். அவரது மனைவி உமா அவரது பக்கத்தில் நீங்கள் மாபெரும் வன மரங்கள், குகைகள் மற்றும் கடுமுரளான சிகரங்களுக்கு இடையில் ஒன்றாக வசித்து வந்தார். சக்தி வாய்ந்த கடவுளின் திரிசூலம் பிரகாசமாக பிரகாசித்தது. காட்டு கோபிலின்கள், ஆவிகள் மற்றும்
வான உயிரினங்களின் வரிசையால் சூழப்பட்ட திருத்தாக்கள், சத்தியர்கள், விஸ்வேதேவர்கள், வாசு, யமன், வருணா மற்றும் குரேரா ஆகியோர் அவரது உதவியாளர்களுடனும் எட்டர்கள், காந்தர்வர்கள், அப்சரர்கள் மற்றும் சூரிய கடவுளர்களுடனும் மகாதேவரின் மகத்துவத்திற்கு மரியாதை செலுத்தியதால் மலையே ஒரு பிரபல பிரகாசத்தை வெளிப்படுத்தியது. கைவிய பிரசன்னத்தின் பிடிப்பான ஆற்றலால் காற்று உயிருடன் இருந்தது. சிகரத்தின் பிரகாசமான அழகு மரண புரிதலை எதிர்த்தது. ஏனெனில் எந்த உயிரினமும் அதன் வடிவம் அல்லது அமைப்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. வெப்பம் மற்றும் குளிரின் தீவிர வெப்பநிலை இல்லை. சூரியன் பிரகாசிக்கவில்லை. காற்று வீசவில்லை. இது வயது, பசி, தாரம், மரணம் மற்றும் பயம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தாத ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது. ஒருவர் மலையை நெருங்கியபோது சூரிய ஒளியின் கதிர்களைப் போல பிரகாசிக்கும் தங்க சுரங்கங்களைக் காண்பார்கள். குரேராவின் உதவியாளர்கள் இந்த பொக்கிஷலை பக்தியுடன் பாதுகாத்து தங்கள் உயர்ந்த கைகளால் ஊடுருவல்காரர்களிடமிருந்து அவர்களை பாதுகாத்தனர். மகாதேவனை சமாதானப்படுத்த விரும்பியவர்களுக்கு இது ஒரு புனிதமான இடமாக இருந்தது. அங்கு அவர்கள் அவரது பாதுகாப்பை நாடி விரும்பத்தக்க தங்கத்தை பெற முடியும். ஞானமுள்ள முனிவரான சம்பர்த்தா மன்னர் மருதனிடம் முன்பே அவளை பற்றி இவ்வாறு பேசியிருந்தார். இளவரசனே, அங்கேயே வணக்கம் செலுத்தி மிகுந்த ஆற்றல் கொண்ட அந்த உயர்ந்த ஆன்மா கொண்ட மகாதேவனை வணங்கு. இவ்வாறு அடிபணிந்து அந்த தங்கத்தை பெறுவாய். ஒரு பெரிய தியாகத்தை செய்ய ஆர்வமாக இருந்த மன்னர் சம்பர்த்தில் ஆலோசனை பின்பற்றினார்கள். இளைஞர்கள் சடங்கிற்காக தங்க கலங்களை வடிவமைத்தனர். அதே நேரத்தில் கடவுளின் ஆலோசகரின் எஜமானரான விரஸ்பதி மருதரின் செழிப்பை அறிந்தவுடன் பெருகிய முறையில் மன உளைச்சலுக்கு ஆளானார். அவரது போட்டியாளரான சமர்த்தா ராஜாவின் ஆதரவை பெற்றார். மேலும் விரஸ்பதியில் இதயம் துக்கத்தால் கலத்தது. கடவுள்களின் எஜமானரே தனது ஆலோசகரை ஆள்கள்படுத்த வந்தார். அவர்கள் விரஸ்பதியின் இல்லத்திற்கு வந்தபோது ஆண்டவர் அவரிடம் மென்மையான வார்த்தைகளால் உரையாற்றினார். என் அன்பான விரஸ்பதியே, சமர்த்தின் வெற்றியால் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டமான திரைச்சிலைக்குள் அனைவரும் செழிக்க இடமுள்ளது. தெய்வங்களின் சாம்ராஜ்யத்தில் தெய்வங்களின் சக்தி வாய்ந்த கடவுளான இந்திரன் தனது நம்பகமான ஆலோசகரான விரஸ்பதியை ஆறுதல் செய்ய முயன்றார். அவர் தொந்தரவாகவும் வெளியதாகவும் தோன்றினார். இந்திரன் விரஸ்பதியின் நல்வாழ்வை பற்றி கேட்டார். அவர் நிம்மதியாக தூங்கினாரா? அவரது ஊழியர்கள் திருப்தியாக இருந்தார்களா? கடவுள்களின் நன்மை நாடினார்களா என்று விசாரித்தார். அவர் நன்றாக தூங்கினார் என்றும் அவரது ஊழியர்கள் அவருக்கு விருப்பமானவர்கள் என்றும் விரஸ்பதி பதிலளித்தார். இருப்பினும் அவர் ஒரு ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தினார். ஒரு பெரிய மன்னரான மருத ஒரு பெரிய தியாகத்தை திட்டமிடுகிறார். மேலும் மற்றொரு பூசாரியான சம்வர்த்தா விழாவில் பணியாற்றுவார் என்று விரஸ்பதி அஞ்சினார். சம்பதாவின் வெற்றி அவருக்கு செழிப்பை கொண்டு வரும் என்ற உண்மையிலிருந்து விரஸ்பதியின் கவலை உருவானது. இது விரஸ்பதி வழியை ஏற்படுத்தும். இந்திரன் தனது ஆலோசகரின் துயரத்தை புரிந்து கொண்டு தலையிட முடிவு செய்தார். அவர் நெருப்பு கடவுளான அத்தியை வரவழைத்து மருதரிடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பூசாரியாக விரஸ்பதியை வழங்குமாறு அறிவுறுத்தினார். இந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர் தனக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமல்லாமல் மருதரில் அழியாமையையும் உறுதி செய்வார் என்று இந்திரன் விரஸ்பதிக்கு உறுதியளித்தார். அக்னி தனது எரியும் ஒளியுடன் மருதனின் ராஜ்யத்தை நோக்கி புறப்பட்டு குளிர்காலத்தின் முடிவில் ஒரு பலத்த காற்று போல பேரழிவின் பாதையை விட்டு சென்றார். அவர் அரசவைக்கு வந்தபோது மருதன் அதியை அன்புடன் வரவேற்றார். அவருக்கு சிற்றுண்டிகளை வழங்கினார். நெருப்பு கடவுள் இந்த பிரசாதங்களை ஏற்றுக்கொண்டார். ஆனால் வரவிருக்கும் தியாகத்திற்காக விரஸ்பதியை பூசாரியாக வழங்க இந்திரன் அவரை அனுப்பியதாக வெளிப்படுத்தினார். எவ்வாறாயினும் மருத விரஸ்பதியின் பாத்திரத்தை ஏற்க மறுத்தார். அதற்கு பதிலாக சம்வர்த்தா தனது விழாவில் செயல்படுவார் என்று வலியுறுத்தினார். அக்னி இந்த செய்தியுடன் இந்திரனிடம் திரும்பினார். மேலும் வானங்களின் இறைவன் அதிருப்தி அடைந்தார். மருதரிடம் திரும்பி வந்து ஒரு கடுமையான செய்தியை தெரிவிக்குமாறு அத்திக்கு அறிவுறுத்தினார். அவர் இந்திரனின் விருப்பத்திற்கு இணங்கவில்லை என்றால்
அவர் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் சமர்த்தின் கோபத்துக்கு அஞ்சி அக்னி மருதனின் ஆசவைக்கு திரும்ப தயங்கினார். சம்மர்த்தா உடனான தனது சந்திப்பை நெருப்பு கடவுள் நினைவு கூர்ந்தார். அவர் தனது கடுமையான தீய கண்களால் அவரை எரித்து விடுவேன் என்று மிரட்டியது. வலிமையான நெருப்பு கடவுளான தன்னாலும் கூட வானங்களின் கடவுளுக்கு தீங்கு விளைவிக்க முடியாது என்று இந்திரன் அத்திக்கு உறுதியளித்தார். சக்தி வாய்ந்த முனிவரான ஜீவனால் படைக்கப்பட்ட அசுர மடாவால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு கடந்த கால சம்பவத்தை இந்திரன் அக்னிக்கு நினைவுபடுத்தினார். அவர் எப்படி அச்சத்தால் நிரம்பியிருந்தார் என்பதையும் மாபெரும் முனிவரின் பாதுகாப்பை நாடினார் என்பதையும் வானங்களின் ஏவன் நினைவு கூர்ந்தார். இந்திரனின் வார்த்தைகள் அக்னியை வெல்ல முடியாத இந்திரனை கூட தாழ்த்த முடியும் என்று உறுதியளிப்பதாகும். அக்னி தனது எஜமானரின் நோக்கங்களை புரிந்து கொண்டு மீண்டும் ஒருமுறை மருதனின் ஆசவைக்கு திரும்பினார். வியாச மன்னர் திருதராஷ்டிரரிடம் தனது உரையை முடித்தபோது காட்சி வெளிப்பட்டது. ராஜாவின் கண்கள் மங்கலாக இருந்தன. அவரது மனம் துக்கத்தால் காமாக இருந்தது. இருளால் மறைக்கப்பட்ட சூரியன் அல்லது புகையால் மூடப்பட்ட நெருப்பு போன்றது. அவரது கவசங்கள் ஒரு காலத்தில் பளபளப்பாகவும் பிரகாசமாகவும் இருந்தன. இப்போது மந்தமாகவும் கலங்கமாகவும் தோன்றியது. வாசுதேவரின் மகன் கிருஷ்ணர் இதயத்தில் இரக்கத்துடன் அவரை அணுகினார். பெரும் போரில் தனது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களின் இழப்பை ஈடு செய்ய மன்னர் போராடுகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். கிருஷ்ணர் மெதுவாக பேசத் தொடங்கினார். அவரது வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று. ஐயா மாட்சிமை என்று அவர் கூறினார். இதயத்தின் அனைத்து வளைவுகளும் அழிவுக்கு வழிவகுக்கிறது. அதே நேரத்தில் அனைத்து நேர்மையும் ஆன்மீக சிறப்புக்கு வழிவகுக்கிறது. இதுவே உண்மையான ஞானத்தின் இறுதி நோக்கமாக இருந்தால் இதை புரிந்து கொள்பவருக்கு மனக்கவனச்சிதறல் என்ன செய்ய முடியும்? கிருஷ்ணரின் கண்கள் ராஜாவின் மீது அடைக்கப்பட்டன. அவரது கண்கள் துளையிடுகின்றன. கருணையுடன் கிருஷ்ணர் தொடர்ந்து பேசும்போது மன்னர் கவனமாக கேட்டார். உங்கள் கர்மா இன்னும் நிறைவேறவில்லை என்று அவர் மெதுவாக கூறினார். உங்கள் எதிரிகளும் தோற்கடிக்கப்படவில்லை. ஏன் என்றால் உங்களை விழுங்க அச்சுறுத்தும் உள் பேய்களை நீங்கள் இன்னும் வைத்திருக்கிறீர்கள். வாசுதேவரின் வார்த்தைகள் ஒரு சவர் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. இன்னும் உள்ளே போராட வேண்டிய போர்களை நினைவூட்டுகின்றன. கிருஷ்ணர் பின்னர் ஒரு பண்டைய கதையை சொல்லத் தொடங்கினார். இது பல தலைமுறைகளாக கடந்து வந்த ஒன்று. பண்டைய நாட்களில் அவர் கூறினார், பூமி வித்ராவால் மூடப்பட்டிருந்தது. ஒரு அசுரன் அதன் சாரத்தை திருடி அதை துர்நாற்றத்தால் விட்டு சென்றார். கிருஷ்ணர் பேசும்போது ராஜாவின் கண்கள் விரிவடைந்தன. அவரது குரல் அதிசயத்தின் மந்திரத்தை நெசவு செய்கிறது. நூற்றுக்கணக்கான பலிகளின் கடவுளான இந்த இயற்கை ஒழுங்கிற்கு எதிரான இந்த அவமதிப்பால் கோபமடைந்தார். அவர் தனது இடிமுழக்கத்தை விருத்ரா மீது வீசினார். ஆனால் அசுரன் அதன் சக்தியை உள்வாண்டி தொடர்ந்து அழிவை ஏற்படுத்தினார். இந்திரன் மீண்டும் மீண்டும் அடித்தார். ஒவ்வொரு முறையும் விருத்தா தழுவி பரிணாமம் அடையும் வரை, கடவுளின் கோபம் இறுதியில் செலவிடப்படும் வரை. கிருஷ்ணர் தனது இருந்த நேரத்தில் வசிஷ்டர் இந்திரனை எப்படி ஆறுதல் படுத்தினார் என்பதை பற்றி சொல்லும்போது அவரது மார்பு உணர்ச்சிகளால் நிரம்பி வழிந்தது. கிருஷ்ணர் எப்படி வலிமையான இந்திரன் இறுதியில் கண்ணுக்கு தெரியாத இடி முழக்கத்தை பயன்படுத்தி தனது சொந்த உடலுக்குள் வித்ராவை கொன்றார் என்பதை பற்றி பேசுகையில் கதையை கேட்டு அரசர் அதை கேட்டார். குழப்பம் மற்றும் அழிவின் மத்தியில் கூட ஒருவரில் உள் பேய்களின் மீது மீட்பும் வெற்றியும் எப்போதும் இருக்கும் என்பதை கதை நினைவூட்டுகிறது. வாசுதேவரின் வார்த்தைகள் ஒரு ஆசீர்வாதத்தைப் போல காற்றில் தொங்குகின்றன. ராஜாவே, நீங்களும் உங்கள் சொந்த திருப்தியை வெல்ல முடியும். இது உங்களை உள்ளே இருந்து விழுங்க அச்சுறுத்துகிறது. ஹஸ்தினாபுரத்தில் பிரம்மாண்டமான அரங்குகளில் மன்னர் திருதராஷ்டிரர் தனது ஆர்சவையின் ஞானிகளால் சூழப்பட்ட தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். மனித இளமையை பற்றிய ஆழமான புரிதலுக்கு புகழ்பெற்ற முனிவர் வாசுதேவர் அவருக்கு முன் நின்றார். ராஜாவின் மகள் துரியோதனனுள் கொந்தளிப்புடன் போராடினார். வாசுதேவர் அவரை ஆன்மீக அறிவொளியை நோக்கி வழிநடத்த முயன்றார். உடல் மற்றும் மனதிற்கு இடையிலான தொடர்பிலிருந்து எழும் துன்பத்தின் பட்ட இயல்பை வாசுதேவர் விளக்கத் தொடங்கினார். ஒருவர் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்க உடலுக்குள் 3 அத்தியாவசிய நகைச்சுவைகளான கவம், பித்தம் மற்றும் காற்று எவ்வாறு சமநிலையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் விவரித்தார். இதேபோல் ஆன்மாவில் வசிக்கும் சத்வ, ராஜஸ் மற்றும் தமஸ் ஆகிய பண்புகளும்
மனநலனுக்கு இணக்கமாக இருக்க வேண்டும். வாசுதேவர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் ராஜாவின் மகளின் முன் புரிதலின் ஒரு திரைச்சீலை வரைந்தன. மகிழ்ச்சியும் துக்கமும் ஒரு வளமான துணி நூலைப் போல பின்னி பிணைந்திருப்பதை அவர் வெளிப்படுத்தினார். சிலர் கடந்த கால மகிழ்ச்சியின் நினைவுகளை பற்றி கொள்கிறார்கள். மற்றவர்கள் தங்களுக்கு செய்த வழியை பற்றி சிந்திக்கிறார்கள். ஆனால் துரியோதனன் அலறி போலாமல் தனது சொந்த துக்கங்களால் வேட்டையாடப்பட்டதாகவோ அல்லது தனது மகிழ்ச்சியான காலங்களை பற்றி ஏக்கம் கொண்டதாகவோ தெரியவில்லை. வாசுதேவரின் தங்கள் ராஜாவின் மகனை நோக்கி, கிருஷ்ணர் சபை மண்டபத்தில் நின்று அவரது உடல் வெளிப்பட்டு பாதிக்கப்படக்கூடிய வேதனையான காட்சியை நீங்கள் நினைவு கொள்ளவில்லை. நகரத்திலிருந்து நீங்கள் புறப்பட்ட போது, உங்கள் நாடு கடத்தப்பட்ட போது, அல்லது கடாசுரர், சித்தாசேனாக் மற்றும் செய்தவர்கள் ஆகியோரால் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் குறித்து நீங்கள் கவலைப்படுவதில்லை. துரியோதனன் ஏற்கனவே தனது வாழ்க்கையில் பல சவால்களை எதிர்கொண்டார் என்பதை முனிவரின் வார்த்தைகள் மென்மையாக நினைவூட்டுகின்றன. நாணி சிறு நேரம் என்று அடுத்து வரவிருக்கும் போரை பற்றி பேசினார். ஒருவர் வாள் அல்லது அம்புரலால் போராடவில்லை, ஆனால் மனதிற்கு எதிரான போராட்டம். இந்த போரில் ஏவுகணைகள், நண்பர்களோ உதவியாளர்களோ தேவையில்லை என்று வாசுதேவர் அறிவித்தார். நீங்கள் உங்கள் பேய்களை தனியாகவும் ஒரு கலியுடனும் எதிர்கொள்ள வேண்டும். துரியோதனன் தோல்வியுற்றால் ஏற்படும் விளைவுகளை பற்றி அவர் எச்சரித்தார். தொலைந்து போன திசை இல்லாத ஒரு மோசமான நிலையில் தன்னை கண்டுபிடிப்பது. வாசுதேவரின் வார்த்தைகள் ஒரு வாக்குறுதியைப் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. ஏற்றுக்கொள்ளப்படவோ நிராகரிக்கப்படவோ ஒரு சவால். ராஜாவின் மகன் கவனமாக கேட்டார். அவரது இதயம் தனது சொந்த ஆசைகளின் எடையும் முனிவர் வழங்கிய ஞானத்தையும் எடை போட்டது. நாணி பேசி முடித்தவுடன் அறை அமைதியாக வளர்ந்தது. துரியோதனின் தலைவிதி சமநிலையில் தும்போடு போல் தோன்றியது. அர்ச்சரே களையிட்டார். அவரது குரல் ஆழமாகவும் அதிகாரமாகவும் இருந்தது. ஓ பாரத இனத்தின் தலைவரே, அவர் கூறினார், இந்த போராட்டத்தை உங்களுக்குள் எடுத்து செல்ல நீங்கள் தயாராக வேண்டிய நேரம் இது. உங்கள் சொந்த கர்மாவின் தகுதியால் நீங்கள் மறுபுறம் செல்ல வேண்டும். மர்மமான மற்றும் புரிந்து கொள்ள முடியாத மணலை கடக்க வேண்டும். நீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை அமைதியானது. துரியோதனருக்காக காத்திருப்பது போல் ஞானியும் மதிப்புமிக்க முனிவருமான வாசுதேவர் சிந்தனையில் அமைதியாக அமர்ந்திருந்தபோது கஸ்தினாபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமிக்க தொடங்கியது. ரட்சிப்புக்கான பாதையை வழிநடத்த முற்பட்ட அவரது அன்பான நண்பரான கீதாவின் மகன் யுதிஷ்டிரர் அவருக்கு முன்னால் நின்றார். என் இளவரசனே, அகிம்சை என்பது வெறும் உலக உடைமைகளை துறப்பது மட்டுமல்ல. உண்மையான விடுதலை என்பது நமது மாம்சத்துடனும் இரத்தத்துடனும் பிணைக்கும் ஆசைகளை மீறுவதாகும். வெளி உலகம் கைவிடப்படலாம், ஆனால் நமது சொந்த உணர்வுகள் மற்றும் பலவீனங்களால் நாம் நுகரப்பட்டால் நமக்கும் நமது எதிரிகளுக்கும் என்ன வித்தியாசம் என்று வாசுதேவர் தொடங்கினார். வாசுதேவர் பேசுகையில் அவரது கண்கள் யுதிஷ்டிரரின் ஆன்மாவை பார்ப்பது போல் தோன்றியது. இதை பாருங்கள் என் மகனே என்று அவர் தொடர்ந்தார். மிருச்சுரின் வார்த்தைக்கு மரணமே 2 எழுத்துக்கள் மட்டுமே உள்ளன. எம் மற்றும் ஆனால் நித்திய ஆவியான பிரமன் 3 எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறார். எஸ்ஏஸ் இந்த இரண்டிற்கும் இடையிலான வேறுபாடு அவற்றின் நீளத்தில் இல்லை, ஆனால் அவற்றை பற்றிய நமது பார்வையில் உள்ளது. உலகப் பொருட்களுடன் நாம் ஒட்டிக்கொண்டால் அவை நமக்கே சொந்தமானவை, அதாவது மிருஜு. ஆனால் அத்தகைய பிணைப்புகளை கடக்கும்போது நாம் நித்திய ஆவியுடன் ஒன்றுபடுகிறோம். வாசுதேவர் சிறிது நேரம் நின்றார். அவருடைய கண்கள் பிரபஞ்சத்தின் மர்மங்களை சிந்திக்க தொடங்கின. ஒவ்வொரு ஆத்மாவிலும் பிரமனுக்கும் மிருஜுவுக்கும் இடையே ஒரு போர் மூண்டது. விளைவு நமது விருப்பங்களை பொறுத்தது, வெளிப்புற சூழ்நிலைகளை பொறுத்தது அல்ல. எந்த உயிரினமும் எப்போதும் அழிக்கப்படவில்லை என்று நாம் நம்பினால் அதன் உலை துளைப்பதன் மூலம் மற்றொரு உயிரினத்திற்கு தீங்கு விளைவிப்பது எப்படி? அதன் அதிசயங்கள் மற்றும் செல்வங்கள் அனைத்தையும் கொண்டு முழு பூமியையும் நாம் ஆட்சி செய்தால் என்ன முக்கியம்? யுதிஷ்டிரர் வாசுதேவரின் வார்த்தைகளின் சிக்கல்களை கவனமாக கேட்டு அவரது மனது பிடித்து கொண்டது. ஆனால் உலகத்தை துறந்து இன்னும் உலக இன்பங்களை விரும்புபவர்களை பற்றி என்ன என்று அவர் கேட்டார். வாசுதேவரின் கண்கள் மீண்டும் கவனத்தை ஈர்த்தன. அவரது குரல் ஆசிரத்தை உணர்த்தியது. அத்தகைய நபர்கள் தங்களுக்குள் மிருச்சுவை சுமக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் உண்மையில் தங்கள் பிணைப்புகளை மீறவில்லை. ஆனால் என் இளவரசனே, நீங்களும் உங்கள் சொந்த இயல்பை உள்ளேயும் வெளியேயும் பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும்.
தோற்றத்தின் முக்காடுக்கு அப்பாற்பட்ட நித்திய யதார்த்தத்தை உலகங்கள் இரவு ஆழமடைவதால் வாசுதேவரின் வார்த்தைகள் ஞானத்தின் திரைச்சிலை ஒன்றை நகர்த்தி ஆன்மாவின் சிக்கலான பாதைகளில் யுதிஷ்டரை வழிநடத்துகின்றன. உலக ஆசைகளால் நிவரப்படுபவர்களை ஆண்கள் அங்கீகரிக்கவில்லை என்று அவர் கூறினார். அனைத்து செயல்களும் ஆசையிலிருந்து உருவாகின்றன. அவை மனதில் இருந்து முளைக்கும் கைகால்கள் போன்றவரை புத்திசாலிகள் தங்கள் ஆசைகளை அடக்குகிறார்கள். உண்மையான நல்லொழுக்கம் அவர்களின் அடக்குமுறையில் உள்ளது என்பதை அறிவார்கள். முனிவரின் கண்கள் ஒரு அரசியத்தை வைத்திருப்பதாக தோன்றியது. அதை ஞானம் பெற்றவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ஆரம்ப ஆதியுடன் தொடர்பு கொண்ட யோகி யோகாவை ரட்சிப்புக்கான பாதையாக அறிவார். ஆன்மா விரும்புவது பக்தி மற்றும் நல்லொழுக்கத்திற்கு உகந்ததல்ல என்பதை அவர் நினைவில் கொள்கிறார். பெரும் போருக்கு பேகு காட்சியும் அதன் அன்பான வீரர்களின் இழப்புக்கு இரங்கல் தெரிவிக்க விடப்பட்டது. யுதிஷ்டிர ஆதர்சற்றொடவி போரில் அன்பான நண்பர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் இழந்துவிட்டார். துக்கத்தால் அவரது இதயம் கனத்தது. அவரை சுற்றி குடியிருந்த ஞானமுள்ள முனிவர்களிடமிருந்து ஆறுதல் பெற்றார். மிகுந்த துறவி திறமைகளை கொண்ட முனிவரான விஸ்வராசு அப்பாவும் மதிப்பிற்குரிய முனிவரான வியாசரும் துக்கமடைந்த மன்னரிடம் ஆறுதல் வார்த்தைகளை பேசினர். அவர்களுடன் கிருஷ்ண தேவர்கள் தானா, நாரதர், பீமர், நகுலர், கிருஷ்ண திரௌபதி, சகரதேவர் மற்றும் விலியர் உள்ளிட்ட பிற மதிப்புமிக்க நபர்களும் இணைந்தனர். இந்த ஞானமுள்ள ஆண்களும் பெண்களும் தங்கள் கண்களை தெரிவித்தனர் மற்றும் யுதிஷ்டிரருடன் தங்கள் ஞானத்தை பகிர்ந்து கொண்டனர். அவர்களில் ஆறுதல் வார்த்தைகளை அவர் கேட்டபோது ராஜாவின் துக்கம் உயரத் தொடங்கியது. அவர் தனது துக்கத்தில் தனியாக இல்லை என்பதை உணர்ந்ததால் அவர் ஒரு நிம்மதியை கழுவுவதை உணர்ந்தார். முனிவர்களின் பிரசல்லமும் ஆலோசனையும் அவரது மன உளைச்சலுக்கு அமைதியை கொண்டு வந்தது. ஒரு புதிய அமைதியான உணர்வுடன் யுதிஷ்டிரர் தனது பிரிந்த நண்பர்களுக்காக அடுத்தடுத்த சடங்குகளை செய்ய முடிவு செய்தார். ஞானிகளில் உதவியுடன் ராஜா பிராமணர்களையும் தேவர்களையும் கௌரவித்து மிகுந்த பக்தியுடன் சடங்குகளை செய்தார். அவர் இந்த புனிதமான கடமைகளை முடித்தவுடன் யுதிஷ்டிரரின் ராஜ்யம் மீண்டும் ஒரு முறை செழிக்க தொடங்கியது. அவர்களின் அன்பான தலைவர் பூமியின் தொலைதூர பகுதிகளிலிருந்து அதன் பெருங்கடல்கள் வரை பரவியிருந்த சாம்ராஜ்யத்தின் மீது மீண்டும் கட்டுப்பாட்டை பெற்றதால் அவரது குடிமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தனது ராஜ்யம் பாதுகாப்பாகவும் மனம் அமைதியாகவும் இருந்ததால் யுதிஷ்டிரர் தனது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வழிகட்டுவதற்காக வியாசர் மற்றும் நாரதர் பக்கம் திரும்பினார். அவர்களின் வார்த்தைகளால் தான் ஆறுதல் அடைந்ததாகவும் இப்போது துக்கத்திற்கு எந்த காரணமும் இல்லை என்றும் அவர்களிடம் கூறினார். கடவுள்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் ஒரு மகத்தான தியாகத்தை செய்ய தனது விருப்பத்தையும் வெளிப்படுத்தினார். எப்போதும் ஞானமும் இரக்கமும் கொண்ட வியாசர் யுதிஷ்டிரரின் வார்த்தைகளை காலமாக கேட்டார். மன்னர் தனது துக்கத்தில் சுமையுடன் இன்னும் போராடுகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவர் முன்னேறுவதன் முக்கியத்துவத்தையும் உணர்ந்தார். நாரதர் மற்றும் பிற முனிவர்களுடன் வியாசர் தனது ஆலோசனையை வழங்கினார். நாம் ஒன்றாக இமயமலை பகுதிகளுக்கு செல்வோம். அங்கு கடவுள்களின் பாதுகாப்பின் கீழ் உங்கள் தியாகத்தை செய்வோம். இந்த முன்மொழிவை யுதிஷ்டிரரும் அவரது தோழர்களும் உற்சாகத்துடன் எதிர்கொண்டனர். இந்த மாபெரும் முயற்சி தங்களை தெய்வீகத்திற்கு நெருக்கமாக கொண்டு வருவது மட்டுமல்லாமல் தங்கள் வீரர்களுக்கு பொருத்தமான அஞ்சலியையும் வழங்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் தங்கள் பயணத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்த போது முனிவர்கள் ஒரு ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் விட்டு மெல்லிய காற்றில் மறைந்து விட்டனர். விஸ்வர் மற்றும் பிற அன்பான நண்பர்களின் வியப்பால் இன்னும் தத்தரித்துக் கொண்டிருந்த பாண்டவர்கள் இப்போது இந்த உன்னதமான ஆன்மாக்களின் இறுதி சடங்குகளை செய்யும் பணியை ஈடுபடுத்தப்பட்டனர். அவர்கள் பிராமணர்களுக்கு தாராளமாக வழங்கினர். தங்கள் வீழ்ந்த தோழர்களின் நினைவாக ஏராளமான செல்வங்களை விநியோகித்தனர். இந்த புனிதமான கடமைகளை நிறைவேற்ற அவர்கள் அயராது உழைத்த ஒரு நேரம் மெதுவாக அடர்ந்து செல்வது போல் தோன்றியது. இந்திரபிரஸ்தரின் அமைதியான நிலப்பரப்பின் மீது சூரியன் அஸ்தமித்து சட்டசபை மண்டபத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தியது. மாபெரும் போர் வீரர் வாசுதேவனும் அர்ஜுனன் என்றும் அழைக்கப்படும் அவரது அன்பான நண்பர் தனஞ்சயலும் தங்கள் சகோதரர்களான பாண்டவர்களுடன் தங்கள் வெற்றியை கொண்டாடினர். அவர்களின் மகிழ்ச்சி தெளிவாக தெரிந்தது. வானத் தெய்வங்களான இந்திரனும் அவரது மனைவியும்
பரலோகத்தில் இருப்பது போல அவர்கள் ஒன்றாக அமர்ந்திருந்தபோது அழகிய வனப்பகுதிகள் மற்றும் கம்பீரமான மலைத்தொடர்களால் சூழப்பட்ட வாசுதேவர் மிகுந்த உற்சாகத்துடன் பேசத் தொடங்கினார். ஏய் அர்ஜுனா, என் நண்பரே என்று அவர் கூறினார். நமது உன்னதமான மன்னர் யுதிஷ்டனால் முழு பூமியும் ஐப்பற்றப்பட்டுள்ளது. உங்கள் வலிமையான கரங்களை நம்பியுள்ளது. நல்லொழுக்கமுள்ள இளவரசர் இப்போது பூமியின் இறையாண்மையை ஒரு போட்டியாளர் இல்லாமல் அனுபவிக்கிறார். உங்கள் அசைக்க முடியாத ஆதரவுக்கும் பீமன் மற்றும் பட்டை சகோதரர்களின் துணிச்சலுக்கும் நன்றி. அவர்களின் வெற்றிகளின் கதையை நினைவு கூர்ந்த வாசுதேவரின் வார்த்தைகள் உணர்ச்சிகளால் நிரம்பியிருந்தன. நீதியின் மூலம் மட்டுமே நமது மன்னர் அனைத்து எதிரிகளிடமிருந்தும் தனது ராஜ்யத்தை மீட்டெடுத்தார் என்று அவர் தொடர்ந்தார். நீதியான நடவடிக்கையின் மூலமே மன்னர் சுயோதலனும் அவரது தீய மரங்களும் ஆதரவாளர்களும் போரில் இறந்தனர். வாசுதேவர் பேசுகையில் ஜனார்த்தனா என்றும் அழைக்கப்படும் கிருஷ்ணர் கவனமாக கேட்டார். அவரது கண்கள் இரக்கத்தான் நிரம்பின. தனது அன்புக்குரியவர்களின் இழப்பு குறித்து அதுலின் துக்கத்தின் சுமையும் இப்போது அவரது தோள்களில் அமர்ந்திருக்கும் பொறுப்பின் சுமையும் அவர் அறிந்திருந்தார். கிருஷ்ணர் தனது இருக்கையிலிருந்து எழுந்து அர்ஜுனனை அணுகினார். அவரது குரல் மென்மையாகவும் இனிமையாகவும் இருந்தது. என் அன்பான மகனே என்று அவர் கூறினார். உங்கள் துயரமான நேரத்தில் நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்துள்ளேன். பூமி அமைதி அடைந்துள்ளது. எங்கள் ராஜா ஆட்சி செய்கிறார். உங்கள் கடமை முடிந்தது. இப்போது நான் துவாராவதியிடம் திரும்புவதற்கான நேரம் வந்துவிட்டது. வாசுதேவரின் வார்த்தைகளை கேட்ட அர்ஜுனனின் முகம் சோகத்தில் மூழ்கியது. தன் நண்பன் சொன்னது சரிதான் என்று அறிந்திருந்தான். ராஜ்யம் அமைதியாக இருந்தது. சகோதரர்கள் பாதுகாப்பாக இருந்தனர். இருப்பினும் அவனின் ஒரு பகுதி இன்னும் துக்கத்தில் மூழ்கியிருந்தது. கிருஷ்ணரின் குரல் அகிலனின் எண்ணங்களை ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல வெட்டியது. என் அன்பான மகனே என்று அவர் மீண்டும் கூறினார். நான் துவாராவதியிடம் திரும்ப வேண்டும். தேவைக்கேற்ப நான் இங்கு தங்கியிருக்கிறேன். இப்போது நான் என் மக்களுடன் மீண்டும் சேர வேண்டிய நேரம் இது. அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்தான். அவரது கண்கள் கலவையான உணர்ச்சிகளால் நிரம்பியிருந்தன. அவரது நண்பர் சொல்வது சரிதான் என்று அவருக்கு தெரியும். ராஜ்யம் அமைதியாக இருந்தது. அவர்களின் சகோதரர்கள் பாதுகாப்பாக இருந்தனர். கலத்த இதயத்துடன் அவர் சம்மதத்துடன் தலையசைத்தார். அப்படித்தானே இருக்கட்டும் என்று மெதுவாக சொன்னான். அவனது குரல் ஒரு சிறு கிசுகிசுக்கு மேலேயே இருந்தது. சூரியன் அடிவானத்துக்கு கீழே மூழ்கி சட்டசபை மண்டபத்தை ஒரு சூடான தங்க ஒளியில் செலுத்திய போது வாசுதேவர் தனது இருக்கையிலிருந்து எழுந்தார். அர்ஜுனனின் மீது ஆழ்ந்த பாசத்துடன் அவரது கண்கள் பிரகாசிக்கின்றன. தனது புரிதலை என்கென்றும் மாற்றும் ஒரு கதையை வைசமாயனர் விவரிக்கத் தொடங்கியபோது, ஜனமேயா துவரகத்தில் அமைதியான கூட்டம் அறைகளில் மிகுந்த கவலத்துடன் அமர்ந்தார். போரில் வெற்றி பெற்று திரும்பிய பிறகு கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலான உரையாடல் பற்றி மன்னர் கேட்ட வைசமாயனனின் வார்த்தைகள் அரண்மனையில் அமைதியான பிரதிக்கு எங்களை கொண்டு சென்றன. அங்கு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்கள் உதவியாளர்களால் சுழப்பட்டு ஒன்றாக நடந்து சென்றனர். அர்ஜுனனின் கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. அவர் பிரமாண்டமான மாளிகையை பார்த்தபோது அவரது இதயம் தனது அன்பான நண்பர் கிருஷ்ணரின் நிறுவனத்தில் மகிழ்ச்சியால் நிரம்பியது. அவர்கள் நடந்து செல்லும்போது அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் திரும்பி போரின் போது அவர்கள் பகிர்ந்து கொண்ட உரையாடல்களுக்கான தனது ஏக்கத்தை வெளிப்படுத்தினார். தனது மனம் நிலையற்றதாகிவிட்டதாகவும் கிருஷ்ணர் தனக்கு வழங்கிய ஆழமான உண்மைகளை மறந்துவிட்டதாகவும் அவர் ஒப்புக்கொண்டார். கிருஷ்ணர் மென்மையான புன்னரையுடன் மறக்கப்பட்டவை அவரது வார்த்தைகள் அல்ல, மாறாக அர்ஜுனனின் சொந்த புரிதல் என்று பதிலளித்தார். கிருஷ்ணர் இரக்கமும் ஞானமும் நிறைந்த குரலில் பேசத் தொடங்கினார். நான் இப்போது ஒரு பண்டைய கதையை விவரிக்கிறேன் என்று அவர் கூறினார். மோட்சத்திற்கான பாதை பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து இறுதி விடுதலை வசமாயன. தனது கதையை தொடர்ந்தபோது நாங்கள் தொலைதூர நிலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டோம். அங்கு காஷ்யபா என்ற பிராமணர் மிக உயர்ந்த இலட்சியங்களை உள்ளடக்கிய ஒரு முனிவரை, திரிநவ்யோகா மற்றும் வேத அறிவில் நிபுணரான முனிவருக்கு
அசாதாரணமான பண்புகள் இருந்தன. அவரை காசியப்பாவை பிரமிக்க வைத்தன. முனிவர் காசியப்பாவை ஒரு சீடராக வரவேற்றார் மற்றும் பரபென்சத்தின் ரகசியங்களை அவருடன் பகிர்ந்து கொண்டார். பணிவுடனும் மரியாதையுடனும் காசியப்ப முனிவரின் வார்த்தைகளை கேட்டார். இது எல்லாவற்றிற்கும் நிலையற்ற தன்மையையும் இந்த உலகில் மகிழ்ச்சியை தேடுவதில் உள்ள பயனற்ற தன்மையையும் வெளிப்படுத்தியது. அந்த முனிவர் தனது சொந்த பயணத்தை பற்றியும் எண்ணற்ற பிறப்புகள் மற்றும் இறப்புகளை சந்தித்ததையும் பல்வேறு வகையான மகிழ்ச்சியையும் துன்பங்களையும் அனுபவித்ததையும் பற்றி பேசினார். காமம், கோபம் மற்றும் பக்தி ஆகியவற்றுடன் அவர் மேற்கொண்ட போராட்டங்களையும் இறுதியில் நமது இருப்பை நிர்வகிக்கும் ஜோடி எதிர்ப்புகளை கடந்து வடிவமற்றவற்றில் அடைக்கலம் புகுந்ததையும் விவரித்தார். முனிவர் பேசுகையில் காசியப்பாவின் இதயம் வியப்பாலும் பக்தியாலும் நிரம்பியிருந்தது. விடுதலைக்கான பாதையை அவருக்கு முனிவர் வெளிப்படுத்தினார். இது நித்திய பிரமத்தில் உறிஞ்சப்படுவதற்கு வழிவகுத்தது. ஆன்மாவின் அமைதியுடன் அவர் இந்த வெற்றியை அடைந்தார். இப்போது அவர் பிரபஞ்சத்தை பார்த்தபோது அவர் மீண்டும் இந்த உலகத்திற்கு திரும்ப வேண்டியதில்லை என்பதை அறிந்திருந்தார். கிறிஸ்தரின் வார்த்தைகள் வெசமயனின் கதையில் உயிர் பெற்றன. ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல் துவாரகத்தின் கூட்டம் அறைகளில் எதிரொலித்தது. ஜனமே மிகுந்த கவனத்துடன் கேட்டபோது அவரது புரிதல் விரிவடைந்தது. மேலும் அவர் பிரபஞ்சத்தை ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்க்கத் தொடங்கினார். காசியப்பாவும் முனிவரும் கதை மனித குலத்திற்கு ஒரு கண்ணாடியாக மாறியது. நமது சொந்த போராட்டங்களையும் அபிலாசைகளையும் பிரதிபலிக்கிறது. உண்மையான விடுதலை மனித முயற்சியின் எல்லைக்கு அப்பாற்பட்டது, நித்திய மற்றும் எல்லையற்ற சாமர்த்தியத்தில் உள்ளது என்பதை நினைவூட்டுகிறது. ஒரு அமைதியான சூழலில் வாசுதேவர் வணக்கத்திற்குரிய ஒரு பிராமண முனிவரை அணுகி மரியாதையுடன் அவரது கால்களை தொட்டார். அவரது அசாதாரண ஞானத்திற்கு பெயர் பெற்ற முனிவரிடம் பல நூற்றாண்டுகளாக பலரை குழப்பத்தில் ஆழ்த்திய மிக ஆழமான மற்றும் சிக்கலான கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு வாசுதேவர் கேட்டார். வாழ்க்கை மற்றும் மரணத்தின் மர்மங்கள் மற்றும் ஆன்மா அல்லது ஜீவன் எவ்வாறு ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு பரவுகிறது என்பதை சுற்றியுள்ள கேள்விகள் ஆர்வத்தாலும் அறிவுக்கான ஆசையாலும் உந்தப்பட்ட ஒரு முனிவரான காசியப்பா இந்த சிக்கலான கேள்விகளை பிராமணரிடம் முன்வைத்தார். பிராமணர் தனது பரந்த புரிதல் மற்றும் அனுபவத்துடன் இந்த விஷயங்களில் வாசுதேவருக்கு அறிவூட்ட ஒப்புக்கொண்டார். ஒரு தனிநபரின் உயிர் சக்தியை செலவழிக்கும் போது அவர்களின் உடல் இனி அவற்றை தக்கவைத்துக் கொள்ளும் திறன் இல்லாத போது அவர்கள் சுய அழிவு நடத்தைகளில் ஈடுபடத் தொடங்குகிறார்கள் என்று விளக்கி முடிவர் தொடங்கினார். அவர்கள் ஒழுங்கற்ற முறையில் சாப்பிடலாம் அல்லது அவர்களின் நல்வாழ்வுக்கு தீங்கு விளைவிக்கும் உணவை உட்கொள்ளலாம். இது அவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் சரிவுக்கு வழிவகுக்கும். உடல் பலவீனமடைவதால் நபர் பெருகிய முறையில் பொறுப்பற்றவராக மாறுகிறார். பெரும்பாலும் தூக்கிடுதல் போன்ற தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். பிராமணர் பின்னர் உடலுக்குள் உள்ள வெப்பம் எவ்வாறு வெளியேற்றப்பட்டு அனைத்து முக்கிய செயல்பாடுகளையும் நிறுத்துகிறது என்பதை விவரித்தார். வாழ்க்கைக்கு இன்றியமையாத காற்று வன்முறையாக மாய் உடலின் ஒவ்வொரு பகுதியையும் துளைத்து மகத்தான வலிக்கு வழிவகுக்கிறது. ஜீவா அதன் மரண உரை சிதைவதை உணரும்போது அது நழுவி உயிரற்ற காசத்தை விட்டு செல்கிறது. இந்த செயல்முறையை ஒரு தனிநபரின் இருப்பு முழுவதும் மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது. ஒவ்வொரு பிறப்பு மற்றும் இறப்பு மகத்தான துன்பத்தால் குறிக்கப்படுகிறது. பிராமணர் இந்த அனுபவத்தை கருப்பையில் இருப்பது அல்லது அதிலிருந்து வெளியேறுவது என்று ஒப்பிட்டார். இவை இரண்டும் மிகவும் வேதனையானவை. உடலுக்குள் காற்று குளிர் காரணமாக உற்சாகமாக இருப்பதால் அது பொருளின் சந்தமத்தை கரைத்து ஜீவனை அதன் உடல் சிறையிலிருந்து விடுவிக்கிறது. ஒரு நபர் இறக்கும்போது அவர்களின் நனவு அணைக்கப்பட்டு அவர்கள் வெப்பம், மூச்சு அழகு மற்றும் விழிப்புணர்வை இழந்து விடுகிறார்கள் என்று முனிவர் விளக்கினார். பிரமம் அல்லது தெய்வீகத்துடனான அவர்களின் தொடர்பு துண்டிக்கப்பட்டு அவர்களை உயிரற்றவர்களாக ஆக்குகிறது. இருப்பினும் அது கழிக்கப்படுவது தனிநபர் மட்டுமல்ல, அவர்களின் திரட்டப்பட்ட செயல்களும் அவர்களுடன் செல்கின்றன. பிராமணர் தொடர்ந்து சில பகுதிகளில் ஒன்றாக கூடியுள்ள தனிமங்கள் மூலம் உயிரினம் உடலுக்குள் உயிர் சுவாசத்தை எவ்வாறு உருவாக்குகிறது என்பதை விவரிக்கிறார். இந்த முக்கிய பாகங்கள் துளைக்கப்படும் போது உயிர் எழுந்து உயிரினத்தின் இதயத்திற்குள் நுழைகிறது. அனிமேஷன் கொள்கையை தாமதமின்றி கட்டுப்படுத்துகிறது. பின்னர் தனிநபர் தங்கள் சுற்றுப்புறங்களிலிருந்து துண்டிக்கப்பட்டு
அனைத்து அறிவையும் இழக்கிறார். காற்று ஜீவாவை தூண்டுவதால் அது ஒரு நீண்ட மற்றும் வேதனையான சுவாசத்தை எடுக்கும். இதனால் உயிரற்ற உடல் நடுங்குகிறது. அதன் உடல் உலகிலிருந்து பிரிந்தவுடன் ஜீவா அதன் திரட்டப்பட்ட செயல்களால் சூழப்பட்டுள்ளது. நல்ல மற்றும் கெட்ட இரண்டும் இது தகுதி மற்றும் பாவங்களின் மங்களகரமான செயல்களால் பொருத்தப்பட்டுள்ளது. இது உயர்ந்த பகுதிகளுக்கு ஏறுகிறதா அல்லது தாழ்ந்த இடங்களுக்கு இறங்குகிறதா என்பதை தீர்மானிக்கிறது. ஜீவனுக்கு நிரந்தரமாக ஒதுக்கப்பட்ட 3 பகுதிகளை விவரிப்பதன் மூலம் பிராமணர் தனது விளக்கத்தை முடித்தார். ஒரு அமைதியான மற்றும் பண்டைய நிலத்தில் பிராமணர் என்று அழைக்கப்படும் ஒரு மதிப்பிற்குரிய முனிவர் தனது சீடருடன் ஆழமான ஞானத்தை பகிர்ந்து கொண்டு சிந்தனையில் அமர்ந்திருந்தார். பிராமணர் வாழ்க்கை மற்றும் மரணத்தின் நித்திய சுழற்சியை விளக்கினார். அங்கு ஒவ்வொரு செயலும் நல்லது அல்லது கெட்டது அழிக்கப்படுவதில்லை, ஆனால் அதனுடன் தொடர்புடைய கனிகளை தருகிறது. ஒரு பழம் தரும் மரம் பருவம் வரும்போது ஏராளமான அறுவடையை உற்பத்தி செய்வது போல தூய்மையான இதயத்திலிருந்து பிறக்கும் தகுதியும் மகிழ்ச்சியின் வளமான பயிரை உருவாக்குகிறது. பிராமணர் பேசுகையில் நித்திய ஆன்மாவான ஜீவன் கடந்த கால வாழ்வின் திரட்டப்பட்ட செயல்களை தன்னுடன் எடுத்துச் சென்று பல்வேறு உடல்களின் வழியாக எப்படி செல்கிறான் என்பதை அவர் விவரித்தார். இரத்தத்தால் நிரப்பப்பட்ட உயிருள்ள விதை கருப்பையில் நுழைந்து ஜீவனின் வெளிப்பாட்டிற்கான வளமான நிலமாக மாறுகிறது. இந்த நுட்பமான உருவம் எந்த உடல் வடிவத்துடனும் இணைக்கப்படாவிட்டாலும் அனைத்து உயிரினங்களுக்கும் ஆதாரமாக உள்ளது. பிராமணர் தொடர்ந்தார். திரவமாக்கப்பட்ட இரும்பு அதன் அச்சில் ஊற்றப்படும் போது அதன் வடிவத்தை எடுத்துக்கொள்வதைப் போலவே ஜீவனும் ஒரு புதிய உடலை பெறுகிறது. முந்தைய வாழ்க்கையின் பண்புகளையும் எடுத்துக்கொள்கிறது. நெருப்பு இரும்பின் வெகுஜனத்தை வெப்பப்படுத்துவது போல கருவில் ஜீவாவின் வெளிப்பாடு இதே போன்ற செயல்முறையாகும். முனிவர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் புரிதலின் ஒரு திரைச்சீலை வரைந்தன. ஒவ்வொரு செயலும் நல்லொழுக்கம் அல்லது தீயது அதற்கேற்ப எவ்வாறு பலனளிக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. கடந்த கால செயல்களின் திரட்சி மற்றும் சோர்வு மூலமே ஜீவன் இறுதியில் தனது கடமைகளை பற்றிய அறிவை பெற்று விடுதலையை நோக்கி முயற்சித்தான் என்று பிராமணர் விளக்கினார். ஞானி பின்னர் நீதியின் பாதையை வெளிப்படுத்தினார். பரிசுகள், சுய கட்டுப்பாடு, இரக்கம், தூய்மை மற்றும் ஒருவரின் பெரியவர்கள் மற்றும் தெய்வங்கள் மீதான மரியாதை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். நல்ல நடத்தை பற்றி அவர் பேசினார். இது நிச்சயமானது மற்றும் நல்லொழுக்க வாழ்க்கையை நோக்கி தனிநபர்களை வழிநடத்துகிறது. பிராமணர் யோகின் பந்தயம் எடுத்துரைத்தார். அவர் உலக பிழைப்புகளை மீறியுள்ளார் மற்றும் விடுதலையை அடைந்துள்ளார். முனிவர் தனது சொற்பொழிவை முடித்தபோது ஜீவா ஒரு உடலை முதலில் ஏற்றுக்கொண்டதன் மர்மத்தை அவர் பிரதிபலித்தார். பண்டைய கோட்பாட்டின்படி பிரபஞ்சத்தின் படைப்பாளரான பிரஜாபதி பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியை நிறுவி இந்த உலகில் ஒவ்வொரு நபரின் நேரத்திற்கும் ஒரு வரம்பை நிறுவினார். பிராமணர் அனைத்து உருவக உயிரினங்களுக்கும் பொருள் காரணமான பிரதானத்தை புரிந்து கொள்வது உலக இடம்பெயர்வு கடலை கடக்க அவசியம் என்று வலியுறுத்தினார். இறுதியாக இரக்கத்துடலும் ஞானத்துடலும் முனிவர் தனது இறுதி அறிவுறுத்தலை வழங்கினார். மனிதர்களில் சிறந்தவரே, எல்லா உயிரினங்களிலும் நனவு வசிக்கும் உயர்ந்த இருக்கையை தேடுங்கள். எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல் இருங்கள். உலகத்தை சம கண்ணுடன் பாருங்கள். எனவே இந்த வார்த்தைகளால் பிராமணரின் போதனைகள் முழுவட்டத்திற்கு வந்தன. இது அவரது அர்ப்பணிப்புள்ள சீடருக்கு விடுதலையின் பாதையை ஒளிர செய்தது. பண்டைய ஞானத்தின் இதயத்தில் மரியாதைக்குரிய பிராமணர் தனது ஆர்வமுள்ள மாணவரான அர்ஜுனனுடன் விடுதலையின் இரகசியங்களை பகிர்ந்து கொண்டார். தனிப்பட்ட அடையாளத்தின் நிலைகளை தாண்டி இருப்பில் ஒற்றுமையை தழுவுவதில் உண்மையான சுதந்திரம் உள்ளது என்பதை விளக்கி முனிவர் தொடங்கினார். எல்லாவற்றிலும் தனது சொந்த அடையாளத்தை பற்றிய சிந்தனையிலிருந்து கூட தன்னை விடுவித்துக் கொண்டு ஒரே கருவியில் எல்லாவற்றிலும் உரிச்சப்படுபவர் உண்மையில் தனது சொந்த இருப்பை பற்றி கூட சிந்திப்பதை நிறுத்திவிட்டார் என்று பிராமணர் கூறினார். அவர் பேசுகையில் அதுவனின் மனதில் ஒரு அமைதி ஏற்பட்டது. முனிவர் தொடர்ந்தார். படிப்படியாக ஒருவர் கைவிட்டு தனது பிழைப்புகளை கடப்பதில் வெற்றி பெறுவார். அவர் சிறந்த ஆசைப்படுபவரை அனைவரின் நண்பராகவும் அனைத்தையும் செடித்து அமைதியுடன் இணைக்கப்பட்டவராகவும் விவரித்தார். இந்த உன்னதமான ஆன்மா தனது அனைத்து புலன்களையும் வென்றுள்ளது
பயம் மற்றும் கோபத்திலிருந்து விலகியுள்ளது. மேலும் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அண்ணாவை கொண்டுள்ளது. பிராமணர் பின்னர் விடுதலையின் நிலைகளை வெளிப்படுத்தினார். அங்கு தேடுபவர் படிப்படியாக பிணைப்புறல் ஆசைகள் மற்றும் அகங்காரத்தை விட்டு விடுகிறார். அனைத்து